வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், சாம்பார், அப்புறம் பூரி, சப்பாத்தின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆகிட்டு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டி நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா 2 நல்லா நசுக்கிட்டு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இந்த பொரியல் நம்ம செய்கிறதுக்கு, இந்த மசாலா செய்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். அதனால் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி, அந்த மசாலா கிடைக்கும். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு தக்காளி எப்படி இருந்தாலும் ஒரு வெங்காயம் சேர்த்தா 2 தக்காளி சேர்க்கணுங்க. அதனால் நல்லா ஒரு 2 தக்காளி 3 தக்காளி சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அதிக அளவில் கொடுக்கும். கலரும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதனால் ஒரு 3 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப எண்ணெயாக இருக்கும்போது நம்ம போட்டோம்னா வதங்கி அந்த காரம் கொடுக்காது. இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்கும். அடுத்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன் குழம்பு மிளகாய்த்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் நம்மளுக்கு வரணுன்னா நீங்கள் ஃபுட் கலர் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த கலர் வரணுன்னா இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பொட்டேட்டோ நல்லா வேக வச்சுருக்கேன். வேக வச்சு ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோலாம் கரையும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் சால்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் கல்லுப்பு கண்டிப்பாக சேர்த்துடாதீங்க, சால்ட்டே சேர்த்துங்க. ஏன்னா டக்குன்னு கரையாது, அதெல்லாம் அங்கே கரைக்கும். அதனால் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா, உங்களுக்கு குத்தி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். நல்லா சின்ன பொட்டேட்டோஸாக வந்துடும். அவ்வளோதாங்க, ஈவனான நம்மளுக்கு சைஸ் கிடச்சிட்டு. இப்போ இந்த பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதம், சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை, மசாலா தோசைன்னு ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.